உங்கள் ஹார்ட் ரொம்ப நாமாக ஃபீலாக இருக்கா? NUMB நாமாக ஃபீலாக இருக்கா? ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் மறுத்து போச்சு என் மனசு, என் உணர்வு, என் ஆசைகள். எனக்கு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். மேபி இதுதான் ஹீலிங்கா? ஃப்ளோவில் போகிறது தான் வந்து லைஃப்பை லீவ் பண்ணுற வேயா? என் ஆசைகள் எதுவும் நடக்காதா? 100% தெரியும் என் ஆசை எதுவுமே நடக்காது. பிகாஸ் 12 வருஷமாக என்னோடய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இப்படி தான். ஜஸ்ட் ஆளுங்க தான் மாறுறாங்களே தவிர்த்து நானாக இருக்கேன். என் 100% ஜென்வினான லவ்வை தரேன். எட் என்னை இப்படி தான் நடத்துகிறாங்க. அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. எனக்கு வர பிரச்சனைகள் ரிப்பீட் ஆகுது. எனக்கு பிரச்சனை கொடுக்குற ஆளுங்க தான் மாறுறாங்களே தவிர்த்து அந்த காயங்கள் எனக்கு இன்னும் ஆழமாகுது. அது எனக்கு ட்ராமடைஸ் ஆகுது. என் பாடி ஃபுல்லாக, என் நர்வ் சிஸ்டம் எல்லாமே அது பரவுன மாதிரி தான் இருக்குது. அன்டில் எனக்கே அறிஞ்சோ அறியாமையோ ஐ அக்செப்ட் இட். என் ஃபேட் படி என் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இப்படி தான், என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேணுமோ வேணாமோ நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களா? எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்க. கும்பிடாத சாமி இல்லை, தீச்சட்டி, பூஜை, பரிகாரங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேங்க. நல்லதில் ஆரம்பித்து கெட்டதற்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். எட் என்னால் வந்துட்டு சில பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணவே முடியல. என்னை தொந்தரவு பண்ணுற ஆளுங்க தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிடிச்ச விஷயம் கையை விட்டு விலகி தான் போகுது. இன்னும் சில பேர், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ வாழ்கிறேன். எனக்கு அங்கே வந்து அவங்க நல்லா தான் பார்க்குறாங்க, ஜெனுவினாக இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு சந்தேக பார்வையிலே நான் பார்க்குறேன். ஏதோ எனக்கு விளங்குதுங்க, நான் வந்து ஒரு நல்ல மனசுல தான் இப்போ சந்தேகப்படுறேன்ட்டு. ஈவன் எனக்கே வந்து அது நினைக்கிறப்ப பேடாக ஃபீல் ஆகுது. ஆனாலுமே உள்ளுக்குள்ளே பாஸ்டில் நடந்த த்ரோமானால சில பயங்கள் எனக்குள்ளே வேணான்னு நினச்சாலுமே இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பார்ட்னர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினரியோஸ், இந்த பொண்ணு பிரியான்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து ஆஃப்டர் ஒரு 15 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். ஃபர்ஸ்ட் லவ்வில் ஆரம்பித்து இப்போ அவங்களுக்கு ஒரு 40+. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனுவின் லவ் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல பர்சன், குட் லுக்கிங், நல்ல வேலை செய்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்க, வீட்டிலலாம் கூட அந்த உறவை பற்றி சொல்லிட்டாங்க. அன்பாக இருக்காங்க, அக்கறையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காய் வந்து ரொம்ப அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அது அவங்களோட வயசு ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை அது அவங்களோட கப் ஆஃப் டீயாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரியாவுக்கு வந்து தெரியுது, இந்த பர்சன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷனில் தான் பழகுறாங்க. சீரியஸான ஒரு உறவை தான் பார்க்குறாங்க. ஜெனுவினாகவும் லவ் பண்ணுறாங்க, ஏமாத்தலைன்னு. ஆனாலுமே அந்த பர்சன் நைட்டு தூங்குறப்ப ஃபோன் பேசாமல் தூங்கினாலும் பிரியாவுக்கு ட்ரிகர் ஆகுது. என் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சா, நான் அழகா இல்லையா, நான் வேல்யூபிளாக இல்லையா, ஏன் எனக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டுது, ஏன் நானே தான் கால் பண்ணுறதா இருக்குது, கூப்பிட்டு பேசுகிறதா இருக்குது, ஏன் அந்த பர்சனுக்கு வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து எனக்கு கால் பண்ணி அவர் கணக்காக பேச தோணல, சேட் பண்ணிகிட்டு இருக்க தோணல. அவங்க அந்த பிரியாக்கிட்ட வந்து 2 மனசு இருக்குது. ஒரு மனசு சொல்லுது, உனக்கு தெரியல அவர் கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை உருவாக்கியிருக்காரு, ஸோ அவருக்கு தூங்கவே, அவரோட மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணவே, பிஸ்னஸ் பார்க்கவே டைம் இல்லை, இருந்தாலும் ஒன்றை தானே ஒய்ஃபாக பார்க்குறாருன்னு. இன்னொரு மனசு சொல்லுது, இருந்தாலுமே எனக்கு இந்த 20 கிட்ஸ் மாதிரிலாம் எனக்கு ஐ டிசர்வ் இந்த சும்மா சேட், என்னை வந்து பாராட்டணும், நான் அழகாக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லணும், ஏன் இதெல்லாம் வந்து இவர் பண்ண மாட்டுறாரு அப்படின்னு 2 மனசு பிரியாக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்குது. இன்னொரு அதோட மனசு சொல்லுது, அதான் வீட்டிலலாம் உன்னை காமிச்சிருக்காரு, அவருக்கு உன் கூடவே ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை, எங்கே இன்னொரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மனசு என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் அவர் சின்சியராக தான் இருக்கார், ஆனால் ஏன் அவனை வேல்யூ பண்ணல, வேறு பொண்ணு கூட பேசாததுன்னு உண்மை தான், ஆனால் உன்னையே நல்லா பார்த்துக்கல, உன் கூட ஏன் வந்து வெளியே வரல, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல, இது புரியுதா பிரியா, உன் கர்மா இப்படி தான், உன் ஃபேட் இப்படி தான், உன் ஜாதகம் இப்படி தான், உன் தோஷம் இப்படி தான், யாரும் உனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, யாரும் உனக்கு கர்மா படி கேர்ஸ் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த பிரியா பொண்ணோட நிலைமை தான் என்ன. ஓவர் திங்க் பண்ணுவாங்க, முடியெலாம் கொட்டும், டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நைட்லாம் தூங்க மாட்டாங்க.
எப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போ அவங்க கோவப்படுவாங்கன்னு பாவம் அவங்களுக்கே தெரியாது. டவுனாகவே ஒரு ஹோல் டே லைஃபே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும், இந்த பொண்ணுக்கு இன்னும் தீபாவளி திருநாள் மாதிரி சந்தோஷமாக துள்ளி குதிச்சு ஆரம்பித்து அதுவே மோட்டிவேட்டடாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த பிரியா பொண்ணு பண்ணுறது வந்துட்டு உண்மையாக ஒரு ஹெல்த்தியான வே ஆஃப் லிவிங்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணுக்கு மென்டல் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் பாவம் அவங்களே அவங்கள அறியாமல் அவங்க லைஃப்பை உண்மையாகவே சரியான முறையில் அலைன் பண்ணி நிம்மதியாக சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்கன்னு தோணுதா? அவங்க ஒரு உறவில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது ஏன்னா நம்மளுக்கு எல்லா ஹியூமன் பீயிங்குமே ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். சில பேருக்கு வந்து பாடி டச், இந்த பார்க்கில் கை கோர்த்துக்கிட்டு நடந்து போகிறது, மாலில் நடக்கிறப்ப அப்படியே சைட் ஹாக் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு பிடிச்சமான விஷயம். சில பேருக்கு வந்து ஐ கான்டாக்ட், சில பேருக்கு வந்து ஒன்றா சாப்பிடணும், சில பேருக்கு வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும், சில பேருக்கு வந்து மனசு விட்டு ஷேர் பண்ணணும், சில பேருக்கு வந்து சண்டை நடந்துருச்சு, வி போத் ரொம்ப அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், அமைதியாக இருந்துரு, அப்போ தான் சால்வ் ஆகும். நீ இப்போ தொணன்னு பேசுனா பிரச்சனை பெருசாகவும் அமைதியாக இருந்துரு. இந்த மாதிரின்னு சொல்கிற ஒருத்தவங்களும் இல்லை எனக்கு இப்போ பேசியே ஆகணும், இல்லை மண்டை வடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒத்து போருமா? இங்கே யாரும் நல்லவங்க கெட்டவங்க இல்லை, அவங்கவுங்க லவ் லாங்குவேஜ் வேறையாக இருக்கும். என்னப்பா ரிலேஷன்ஷிப்ன்றது சந்தோஷம் நினச்சா இவ்வளோ இருக்கா தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ நான் எங்கே தான் இருக்கேன்னு எனக்கே தெரியலையே, நான் யாருன்னு எனக்கு புரியலையே, எனக்கு என்ன மாதிரி ஆள் வேணும், என்ன மாதிரி லைஃப்பை கொண்டு போகிறேன்னு சத்தியமாக புரியலடா சாமி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, இட்ஸ் அ பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு ஜாயின் மை 1-to-1 கன்சல்டேஷன் கோச்சிங் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஒன்றும் ஒரு ஃபியூ ஸ்லாட்ஸ் மட்டும் தான் இருக்குது அவைலபிளாக. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ there is no direct call, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆட்டோ மெசேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் எடுங்க. பிஃபோர் பே அண்ட் புக் யோர் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து. யாருனாலையும் யார் லைஃப்லேயும் 100% நல்லதெல்லாம் கொண்டு வர முடியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்னால் ஒரு நன்மை நடக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக வாங்க. என்றைக்குமே என்னோடய எந்த ஒரு வீடியோலையுமே நீங்கள் என்கிட்ட ஜாயின் பண்ண தான் உங்கள் லைஃப் மாறும், இல்லை மற்றவங்கள்ட்ட கோச்சிங் காசு கட்டி போனால் தான் மாறும் நான் சொன்னதே இல்லை. சில பேர் நல்லா ஒரு விஷயத்த படித்து புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் நல்லா அவங்க பட்ட கஷ்டத்தினால புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் வந்து மற்றவங்க அனுபவிக்கிற ஒரு விஷயத்த பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு வே ஆஃப் லேர்னிங் இருக்குது. சில பேருக்கு புஸ்தகம் படிக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு படிக்கிறதே பிடிக்கும், சில பேர் சோஷியல் மீடியாலாம் பார்த்து இப்போ நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க, சில பேர் ஆள்கிட்ட பேசுகிற ஒரு சில விஷயத்த அவங்க வந்து கொட்டி திட்டாங்கன்னா திருப்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆறுதல் வார்த்தை சொன்னால் போதும். நான் இந்த மாதிரி நிறையா கிளையண்ட்ஸ் என்னோடய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ஆளுங்க, சொந்த பந்தம், கூட்டாளிங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, முக்கியமாக நம்ம நம்புகிற ஆள் நம்மளை பற்றி என்ன சொன்னோம் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஏறி குண்டாயிட்டலா, திடீர்னு அசிங்கமாக தெரியல, என்னாச்சு உன் மூஞ்சி டல்லாக இருக்குது, என்னாச்சு நீ கருப்பாயிட்ட, என்னாச்சு நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேலையில் கேள்விப்பட்டேன், என்னாச்சு உன்னோட இல்லற வாழ்க்கை உன் ஃபேமிலி வந்து சந்தோஷமாக இல்லை எனக்கு கேள்விப்பட்டேன். இப்போலாம் நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு சொன்னாவோ சரி, ரொம்ப நம்புகிற கசின்ஸ் நமக்கு சொன்னாலும் சரி, தச்சு இதெல்லாம் வந்து நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளுக்கு பிடிக்காட்டி கூட. ஸோ எப்படி நம்மளோட லைஃப்க்கும் நம்மளோட இமோஷனல் தாட்ஸ்க்கும் நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது? இந்த உலகத்தில் மிக சக்தியான ஒரு நபர் வந்து அவங்களோட உணர்வுகளை, ஃபீலிங்ஸை வந்து கரெக்டாக ஒரு அலைனில் கண்ட்ரோலில் வைக்க தெரிஞ்சவங்க தான். நாட் someone who is being too manipulative to chase people. சில பேர் பார்த்தீங்களா, ஐயப்பன் மாலைலாம் கூட போடுவாங்க, நல்லா சாமி கும்பிட்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு உறவுக்காக வந்து மேக்ஸிமம் அவங்களோட சுய கௌரவத்தை இறங்கி போவாங்க. அது வந்து பெர்மனன்ட் இல்லாத ஒரு உறவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தா நம்ம வந்து கர்ஸ் பண்ணாமல் பாவம் மட்டும் தான் நம்ம வந்து படுற மாதிரி வந்து இருக்கும் ஆக்சுவலி.